இன்றைக்கி ஆர்சிபிக்கும் எல்எஸ்சிக்கும் மேட்ச்சு சரிங்களா. அது பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நேற்று நடந்த மேட்சை பற்றி நம்ம சொல்லிடுறேன். நேற்று வந்து 4 கேட்ச்சு ஒரு ஸ்டெம்பிட்டு விட்டனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. என்ன ரீசன்னா, நேற்று வந்து இசான் கிஷனுக்கு என்டி கிளாஸுக்கு போய் கேட்ச் விடுவாங்களா யாராவது, இவங்க 2 பேருமே காட்டடி மாட்டானுங்க. அதுவும் கையில் வந்து கேட்சை ஈஸியாக விடுறானுங்க. சசாந்த் சிங் அவ்வளோ மோஸ்ட்டாக ஃபீல்டிங் பண்ணுறான். கூப்பர் காலும் நல்லா ஃபீல்டர், அவனும் கேட்சை விடுறான். சரி கேட்ச் தான் விட்டீங்க, ஸ்டெம்பிட்டாவது இப்படி பண்ணனால ஸ்டெம்பிட்டு விட்டுட்டானுங்க. அதனால தான் கேட்சஸ் வின் மேட்சஸ் சும்மாவாக சொல்கிறாங்க. திருப்பி ஆப்போசிட்டில் 2வது ஓவரில் ஆர்யாவோட கேட்ச் எப்படி எடுத்தால் பார்த்தீங்களா, இசான் மலிங்கா. சரி திருப்பி வந்து இவனுடைய விக்கெட்டு யார், அவன் பேர் என்ன பேர், நம்ம இவன் டக்குன்னு பேர் வர மாட்டேன், பிரப்சிம்ரனோட விக்கெட்டை வந்து நம்ம பேட் கமெண்ட்ஸ் கேட்ச் பிடிச்சான் பார்த்தீங்களா, அது எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரோட விக்கெட்டையும் பேட் கமெண்ட்ஸ் கேட்ச் பிடிச்சான். ஸோ கேட்சஸ் வின் மேட்சஸ் சும்மா சொல்லலைங்க. ஸோ அதை தான் வந்து மெயினேவும், அதனால தான் இப்போ பிரச்சனையாகும். சரி ஓகே, போனது போயிடுச்சு. இன்றைக்கி மேட்சை பற்றி பார்க்கலாம். ஆர்சிபிக்கும் எல்எஸ்சிக்கு மேட்ச்சில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. என்னென்னா, தூங்கி இருந்த மாதிரி தட்டி எழுப்பிட்டானுங்க. யாருன்னு தெரியுதா அவங்களுக்கு, நம்ம நிக்கோலஸ் பூரான் தூங்கிக்கிருந்தான். அது ஒரு படத்தை சொல்லாமல் பார்த்தீங்களா, நான் ஞாபகம் வந்துருச்சு நான் யாருன்னு ஞாபகம் வந்துருச்சுண்டு. அந்த மாதிரி போன மேட்ச்சில் வந்து ஸ்பின்னை போட்டு நிக்கோலஸ் பூரான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டானுங்க. அதுவும் நேற்று 16 பாலுக்கு வந்து 63 ரன் அடிச்சிட்டான். சரி 18 பால் 63 ரன் அடிச்சிட்டான். செம்ம ஃபார்மில் இருந்தான். ஸோ இந்த மேட்சை தொடர்ந்துச்சுன்னு ஆர்சிபிக்கு பிரச்சனை தான். எப்படி விக்கெட் எடுக்க போகிறான்னு தெரியல. இந்த மேட்ச் வேறு புவனேஸ்குமார் வேறு பவுலிங் போடுவாரா இல்லைன்னு தெரியல. அவருக்கு நிக்கில் இன்ஜுரின்னு போயிட்டார். ஜேக்கப் பத்தல் வேறு ஃபார்மில் இல்லை வேர்ல்டு கப்புக்கு அப்புறம். நம்ம பில் சால்ட் வேறு இன்ஜுரின்னு இங்கிலாந்துக்கு போயிட்டார். ஜிதேஷ் சர்மா எதுக்கு டீம்னு இருக்கானே தெரியல. போன வருஷம் எல்ஐசியில் கடைசியாக ஒரு மேட்ச் 83 அடித்தான். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி எல்ஐசி மேட்ச் வருது. அட்லீஸ்ட் இந்த மேட்சாவது சான்ஸ் கொடுத்து அடிப்பாங்களா, இல்லை வந்து இந்த மேட்சை யூஸ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு ஜிதேஷ் சர்மாவுக்கு போது வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வரலாம். ரமாரி செப்பருக்கு பொதுவாக வந்து ஜேக்கப் பத்தில் உள்ளே கொண்டு வந்துட்டு டீமை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அதை ஜேக்கப் டஃபி இருக்கால, அவனை பவுலிங் ஸ்ட்ரென்த் பண்ணலாம், சூப்பராக போகும் டீமு. பட் அதை பண்ண மாட்டாங்களே. அவங்க விளாண்டா அதே 11 பேருமே விளாட வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்லேருந்து விளாட்றாங்க. ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து விளாண்டாங்க, வின்னிங்கில் இருக்கும்போது ஓகே. தோத்துட்டு வரீங்கல்ல, இப்போ லிஸ்டிங் சேஞ்ச் பண்ணணும்ல. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஜேக்கப் டஃபி உள்ளே வரணும், பவுலிங்கில் இம்பாக்ட் பிளேயராக. வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வரணும், ஜிதேஷ் சர்மா வெளியே போகணும். ஒரே ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஜேக்கப் டஃபி உள்ளே வரணும், வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வரணும், ஜிதேஷ் சர்மா வெளியே போகணும். இது என்னென்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து செக் பண்ணி சொல்லுங்கள். இந்த மேட்ச் எல்எஸ்ஜி கூட மேட்ச் ஜெயிக்கணும்னா என்ன வேணும்னு. அதே மாதிரி இன்றைக்கி ஆர்சிபிக்கு மஸ்ட் வின் மேட்ச்சு. நல்லா மஸ்ட் வின் மேட்ச் சொல்லலான்னு பார்க்குறீங்களா. டாப் 2க்கு மஸ்ட் வின் மேட்ச். இந்த மேட்ச் ஜெயித்தோம்னா நம்மளுக்கு வந்து டாப் 2க்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மேட்ச் தோற்றோம்னா நம்ம வந்து 3rd பொசிஷன் 4th பொசிஷன்லாம் போய் நிற்போம். ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை. கப் அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 2 இடத்துல இருந்தால் தான் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 3rd பொசிஷன்லாம் எலிமினேட்டர் ஆடணும், அதுக்கப்புறம் குவாலிஃபை 2 ஆடணும், அப்புறம் ஃபைனல் ஆடணும். இதுவே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இருந்தால் டேரெக்டாக ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டோம்னா ஃபைனலில் போய் உட்காந்துடலாம். எது வேணும்னு சொல்லிட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணணும். இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.